என்னுடைய மனைவி சித்த மருத்துவத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் முடக்கருத்தான் படம் பார்த்தால் போதாது. என்னுடைய மனைவிக்கு இருதய நோய் வந்தது. முதலில் ஒரு ஸ்டென்ட் வைத்தார்கள். அது கோயம்புத்தூரில் நான் என் மகன் வீட்டிற்கு போயிருந்த பொழுது மயங்கி விழுந்து விட்டால் உடனடியாக கேஎம்சியில் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த கேஎம்சி மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி அவர் எனக்கு நல்ல நண்பர், நல்ல ரசிகர். ஆனாலும் யாரிடத்தும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன். ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான். நீங்கள் பார்த்தால் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிற்று. ஒரு ஸ்டண்ட் வைப்பதற்கு கரெக்டாக 1,98,000 ரூபாய். 1,98,000 ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான், ஒரு நாளில் வைத்து மறுநாள் அனுப்பிவிட்டார்கள். என்னை முதலில் கேட்டு விடுவான், ஐயா எப்படி கேஷ் இல்லையா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன். கொண்டு போய் இதை காட்டினேன். பார்த்தான், ஓ சரி, அப்போ 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும். பில்லை பார்த்தா நான் நினச்சேன் இது என்ன ஒரு 1 லட்சம் போனால் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் 1 லட்சம் இருக்கும். 1,98,000. நான் சொன்னேன், ஏன் டாக்டர் 2,000 விட்டுட்டீங்கன்னு. இதுதான் மருத்துவர்களுடைய குணம். சரி ஸ்டென்ட்டு வச்சோம். 1 வருடம் தான் அவள் சுமாராக இருந்தா. அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டாள். போன பிறகு நான் ஏதோ கதை சொல்ல நினைக்காதீங்க, இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன். என வார்த்தைகளை விரயப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது. என்ன செய்வதென்று புரியவில்லை எனக்கு. இந்த மருத்துவ உலகத்தை பார்த்தாலே, ஏனென்றால் அப்பொழுது வீரபாகுவோடு இல்லை, இதுக்கு வீரபாகுவை சந்திப்பதற்கு முன்பு நடந்தது. சித்த மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். 1999 தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக நின்றபோது மூப்பனார் பொது தலைவர், நான் 5 பொதுச் செயலாளர்கள், நான் KS அழகிரி, பீட்டர் அல்போன்சன் பொதுச் செயலாளர் இருந்த நேரம். அப்பொழுது இப்போது பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே, அதனுடைய உரிமையாளர் டாக்டர் நடேசன், அவருக்கு எம்பியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் என் வீட்டிற்கு வந்தார். என்னிடம் கேட்டார். நான் அதை மூப்பனாரிடம் சொல்லி பிறகு அவர் எம்பியாக அந்த தேர்தலில் நின்றார். நானும் மூப்பனாரும் சென்று அவருக்காக பேசினோம். தோற்று போனார், அது வேறு கதை. உடனே அவர் என் நினைவுக்கு வந்தார். சரி, அங்கே போனால் ஓரளவு சிகிச்சைக்கு யாரிடமும் இலவசமாக எதையும் பெற்று நமக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் நம்மை ஏமாற்றி விட மாட்டார் கண்டபடி பணத்தை போட்டு என்று நினைத்து கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன். சேர்த்த அடுத்த நிமிடமே அது டாக்டர்ஸ் அந்த முறையான எல்லா பரிசோதனைகள் வரிசையாக ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு மூக்கு சளி என்றால் கூட ஆரம்பித்து விடுவார்கள். வரிசையாக என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனையும் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு சளிக்கு மருந்து எழுதி கொடுப்பான். அப்படி ஆகிடுச்சு. இப்படி இவர் எல்லாமே எடுத்துகிட்டு பிறகு என்னை தனியாக அழைச்சி, ஐயா இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை, ஒரு 10 விழுக்காடு இவர்கள் பேராலிட்டிக் அட்டாக் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த இருதயத்தில் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியை நாங்கள் செய்ய வேண்டும். ரொம்ப அவங்க மெடிக்கலாக என்னென்ன சொல்லணும் மிரட்டுறதுக்கு அத்தனையும் சொன்னாங்க. எனக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் சிவகுமார், திரையுலகத்திலேயே எனக்கு மிக மிக நெருக்கமான, என் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் சகல தலங்களிலும் என்னோடு எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர் சிவகுமார். அவர் வீடு அங்கேருந்து பக்கமாக இருந்தது. உடனே நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு, சார் என் மனைவி இங்கே மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கேன் பாரதி ராஜாவில், அது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க, 5 நிமிஷம் இரு வந்துட்டேன் அப்படின்னு. உடனே பொருள் வந்தார். அந்த டாக்டர்ஸை பார்த்து என்ன பிரச்சனை, இல்லை எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கேன். அப்படியா, சரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்களா, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களா எல்லாம். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் கொடுத்தாங்க. என்னை அவர் அழைத்து கொண்டு செங்கோட்டு வேலு கொண்டு போனார். அப்போ அப்போலோவில் இருக்கார். அவரிடம் அழைத்து கொண்டு போனால் அவர் பார்த்தார், இது ரொம்ப சிக்கலாக தான் இருக்குங்க, இதை நான் கூட பண்ண முடியாது,
கிரிநாத் தான் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் கிரிநாத் வந்து ரொம்ப 50,000 பேருக்கு மேலே செய்தவர். அப்போ அவர் மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் அப்பொழுது அவர் செய்வார். அப்புறம் கிரிநாத்திடம் போனோம். இந்த கதையை பெருசாக நான் சொல்ல விரும்பலை. இது நடந்தது. அவளுக்கு பைபாஸ் பண்ணணும், வால்வும் ஒன்றும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. உடனே நான் என்ன பண்ணேன், என்னை தனியாக சிவகுமார் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். போயிட்டு காப்பி குடியா முதல்ல அவரே காஃபியை கொண்டு கொடுத்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்து வந்து அந்த அவர் மேலே டேபிள் மேலே வச்சார். என்ன சார் இது, என்ன அப்போலோவில் சேர்த்துக்கிறியா, இப்போதுலேருந்து டெய்லி உன்னை 50,000 கொடு 1,00,000 கொண்டு கேட்டுக்கினே இருப்பான், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இந்த 1,00,000 நீ எடுத்துன்னு போகணும். சார், நாம் கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்போம். எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் எதையும் யாரிடத்தும் பெற்று பழகாதவன் நான். அதனால் இது வந்து எனக்கு உதவி இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்க, அதோடு அப்புறம் என்னையா பண்ணுவேன், அது எப்படியோ நான் செய்கிறேன், நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். அது பெரிய கதை. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வரிசையாக வந்து பணத்தை கொண்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் என்னையா பண்ணுவேன்னு போது எதையுமே செஞ்சுக்கல. என்னுடைய மகனும் மகளும் எப்படியோ இருப்பதையெல்லாம் விற்று ஒரு வழியாக என் மனைவிக்கு உண்டான அந்த சிகிச்சை முடித்து அழைத்து கொண்டு வந்தார். 1 வருஷம் தான் ஆச்சு. அலோபதி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் சொல்ல. 1 வருஷம் ஆச்சு. மறுபடியும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் சிவகடாட்சம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரிடம் அவர் சொன்னார், கோபால் முருகன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் லண்டன்லேருந்து வந்திருக்கார், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அந்த இளைஞர் உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அவரை போய் பாருங்கன்னார். சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவருடைய மனைவிக்கு நீங்கள் விசேஷமாக கவனம் செலுத்தி சிகிச்சை பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். பிறகு அவர் வந்து பார்த்தார், வால்வு போயிடுச்சியா, அதனால் ஒரு வால்வை மாற்றணும். என்ன டாக்டர் பண்ணணும்? அப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இருக்கார். ஹாஸ்பிட்டல் என்பது பெருமைக்குரியதில்லை, டாக்டர் இருக்கிறதை பொறுத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு பெருமை. எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலைனே ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னே பார்த்தன மாதிரி டாக்டரை பொறுத்து ஹாஸ்பிட்டல். அவர் காவேரியில் இருந்தார். அதனால் போய் பார்த்த பிறகு வந்து ஏன் மெட்டாலிக் வால்வு தான் வைக்கணும், இந்தியன் வால்வுனா 2 வருஷம் கூட தாங்காது, அது பெல்ஜியத்துலேருந்து வரவழைக்கணும். அப்படியே டாக்டர், என்ன ஆகும்? அப்படியே வந்து ஒரு 22 லட்சம் ரூபா ஆகையான்னார். 22 லட்சமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு? ஆமாய்யா, கட்டாயம் ஆகும், அப்போ தான் அம்மாவை நீங்கள் பிழைக்க வைக்க முடியும். அப்போ வந்து நானும் ரஜினியும் வாரத்தில் 3 நாளாவது தொடர்ந்து உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த நாட்டையே திருத்தறதுக்காக பேசின இந்த நேரம் அது ஆச்சுங்களா. அப்போது நான் காவேரியில் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்கேன். ரஜினி லைனில் வந்தார். ஐயா, நம்ம இன்றைக்கி மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்றைக்கி இது காவேரி மருத்துவமனை. என்ன ஆச்சு? என் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏதோ வால்வு மாற்றணும். ஐயா, வால்வு மாற்றணுன்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே, அது ரொம்ப 20-25 லட்சம் ரூபா ஆகும். ஆமையா, ஒரு 22 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் தயவுசு தப்பாக நினைக்காதீங்கய்யா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், இது முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்யா, நானே பண்ணிடுறேன்யான்னு. வேண்டாம்யா, லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நம்ம கடைசியில் நண்பர்களாக இருப்போம். யாரிடத்தும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ என்னையா பண்ணுவீங்க? என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்காங்க, அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு அவனுக்கு இருக்கு, அவன் அதை விற்றுருவான், விற்று இதை ஒழுங்குபடுத்திடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயா, யாரிடம் அந்த மகன் விற்றுட்டாரோ சொல்லுங்கள், அவருன்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ உங்கள் மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஃப்ளாட்டுன்றீங்க, அதையே எனக்கு இழக்கணும். இல்லை, என் நன்றியே பற்றி மறுபடியும் பேச வேண்டாம்யா, நீங்கள் சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கீங்க. ரியாஸ் இங்கே இருக்காரு, ரியாஸ் இருக்கார், பிஆர்வா. அப்போ பிறகு அது வந்து நடந்தது. என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு 500-600 சதுர அடி பல்லடம் பக்கம் வச்சுருந்தான், அதை விற்று கொண்டு வந்து சரியாக்கிட்டோம். அலோபதி ஆச்சா. நான் என்ன நினச்சின்னு இருக்கேன், ஓ நம்ம மனைவியினுடைய
இருதயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு, பைபாஸ் அப்போலோவில். இப்போ வந்து வால்வும் மாற்றியாச்சு. இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். 2 ஆண்டு தான் ஆச்சு, மறுபடியும் பிரச்சனையாகிடுச்சு. என்னடா டாக்டர் கோபால் முருகன் எங்கே இருக்காருன்னு கேட்டால், அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அது ஆனால் இப்போ அந்த கோபால் முருகன் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன். அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் 22 லட்சத்துக்கு மேலே பில்லை போட்டாங்க. போட்டதில் இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார். டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார். 1,40,000 ரூபா உங்களுக்கு போடுறேன், அந்த 1,40,000 ரூபாய் எடுத்துடுங்கன்ட்டார். ஒரு பைசா அவர் வாங்கலை, ஒரு பைசாவும் வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார். அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை. இப்போ திரும்ப அவரையே தேடி எம்ஜிஎம் போனால் அவர் பார்த்துட்டு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கே அவங்களுக்கு, கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டா நல்லது. என்ன டாக்டர் ஆகும்? அது ஒரு பேக்கேஜ், அது ஆன்ஜியோ பண்ணால் ஒரு 60,000 ரூபா ஆகும் அப்படின்னு. சரி, எப்படியும் சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம், 4 நண்பர்கள் உதவியோடு பண்ணலாம் அப்படின்னு. சரி டாக்டர், நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ அழைச்சின்னு போயிட்டேன். ஆன்ஜியோ நடத்திட்டு என்னை தனியாக கூப்பிட்டாரு. அவர் நல்ல டாக்டர், எனக்கு அதில் குறையே இல்லை. அவர் சொன்னார், ஐயா மறுபடியும் வால்வு கெட்டு போச்சு. என்ன இப்போ தான் 2 ஆண்டுகள் தானே, அது மறுபடியும் வால்வு கெட்டு போச்சுன்றீங்க. நான் வாழ்நாள் பூரா இனி பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன். அப்படி இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி தாங்க. ஒரு ஸ்பேர் பார்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்டு போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க, அது கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் போனால் மறுபடியும் போடணும். அப்படியா, அப்போ என்னையா பண்ணணும்? ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வு இருக்கியா, அதை பண்ணோம்னா 10 வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னாரு. அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர்? ஏன்னா ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குல்ல, 22 லட்சம்னு. எவ்வளோ ஆகும் டாக்டர்? எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு 40 லட்சம் ஆகும் ஏன்னார். இப்போ தான் சித்த மருத்துவத்துக்கு வரேன். உடனே நான் சொன்னேன், டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் அ பெனிலெஸ் பர்சன். I cannot afford to pay such huge amount. You kindly discharge her in the evening itself. என்னையா இவ்வளோ சீரியஸாக இருக்கு, நீ இப்போ இட்ஸ் enough. You kindly discharge her. சாயந்தரம் ஆக்ஷன் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு பூரா தூக்கம் இல்லை. நமக்காக ஒரு 40 ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவள், எந்த விதமாக ஒரு வரட்டு மனிதனுக்கு, அவளுக்கு என்னை கரம்பட்டியதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவள், அவளை காப்பாற்றுவதற்கு கூட நம்மளே 4 காசு இல்லை. இந்த மாதிரி 40 லட்சம் 60 லட்சம்னா எங்கே போகிறது? இரவு பூரா தூங்கலை. 6 மணி இருக்கும், காலையில் எழுந்து அப்பவும் வந்து எனக்கு வீரபாகு தெரிஞ்சிருந்தால் உடனே வீரபாகு பார்த்துருப்பேன். எனக்கு அப்போல்லாம் அவர் இது இல்லையா, வந்து உட்காந்துட்டு இப்படி யோசிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சிலவற்றையெல்லாம் நம்பித்தான் தீரணும். அமானுஷ்யமான சில செயல்கள் நடக்கின்றனன்னு சொல்லும் பொழுது, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன்னு ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவர்ப் உண்டு. உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட வந்து அதிசயமாக இருக்கும், நம்ப முடியாத கதையை விட அதிசயமாக இருக்கும். நான் உட்காந்து அப்படியே பார்த்தேன்னு ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்ட நிலையில் உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் வந்தது, என்ன எடுத்தேன். ஐயா, நான் தஞ்சாவூர்லேருந்து ஒரு சித்தர் பேசுகிறேன்னாரு. என்னையா சொல்லுங்க ஐயா. உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படித்தேன்யா. திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த புத்தகத்தை 3-4 முறை படிச்சிட்டேயா. நான் ரொம்ப வியந்து போனேன். நீ இன்னும் 100 வயது வாழணையா, உங்கள் மனைவி 100 வயது வாழணும். எனக்கு ஏன் நானே என் மனைவியை காப்பாற்றுறது வழி என்னன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறேங்க, நீ என்னை போய் 100 வயது வாழணும்னு சொல்கிறீங்க. நான் கொஞ்சம் சலிப்போட தான் சொன்னேன். என்னையா உங்கள் மனைவிக்குனார். இப்போ ஒன்றதும் நடந்து சொன்னேன். ஐயா, உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில் போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்படுறது தான் நினச்சா வருத்தமாக இருக்குது. என்னையா பண்ணணும்? நான் சொல்கிறது நம்பிக்கையோடு செய்வீங்களா? சொல்லுங்க, செய்கிறேன். 10 ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்கிறேன், செய்வீங்களா? கட்டாயம் செய்கிறேன். 10 செம்பருத்தி பூவை அன்றாடம் வாங்கிக்கங்க. அந்த 10 செம்பருத்தி பூவை 2 குவளை தண்ணீரில் போட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு ஒரு 10 மிளகு அதில் போடுங்க.
மருத மரப்பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் தூளே விற்பான். அதில் ஒரு போடுங்க, அதை வந்து காய்ச்சுங்க, 2 டம்ளரை 1 டம்ளர் ஆக்குங்க, காலையில் குடிக்க சொல்லுங்கள். சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்குது. அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது. அதை ஒரு 10 பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சி சொல்லணும். அவ்வளோதான் ஐயா. இந்த நிமிஷம் 40 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. இப்போ என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய 8-9 மாதம் ஆகிறது. அவள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டான். முன்ன அலோபதியில் லட்சக்கணக்கில் கொடுத்த போதும் இப்போ வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது இங்கே நடக்கிற நிலையில் இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா. இந்த ஆரோக்கியத்தை 10 ரூபாயில் நான் பெற்றேன். 10 ரூபாயில் இப்போவும் செம்பருத்தி பூ தான் கொடுக்குறேன், அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்குறேன்.